நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான வேத பாட துவங்க இருக்கிறதான வேத பாட வகுப்பு எபிரேயரிலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். So we are going to start Hebrews in our Bible study today. எபிரேயர்ல பாத்தீங்கன்னா நிறைய எச்சரிப்பின் செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. In Hebrews we see many messages of warning being given. அடுத்து அதை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக எபிரேயர் இல்லாவிட்டால் ஹீப்ரூஸ் என்றால் அர்த்தம் என்ன? What does the word Hebrews mean? ஹீப்ரூஸ் என்றால் wanderer, அலைந்து திரிகிறவன், அல்லது ஒரு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற பரதேசின்னு சொல்லலாம், இல்லாவிட்டால் அலைந்து திரிகிறவன் என்று சொல்லலாம். அதுதான் ஹீப்ரூ என்பதின் அர்த்தமாம். Hebrews means wanderer or nomad. அலைந்து திரிகிறவர்கள், wanderer. ஏனா முதல் அவர்கள் இந்த எபிரேயர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யாருடைய சந்ததியில வந்தாங்கன்னா ஆபிரகாமினுடைய சந்ததியில் வந்தவர்கள். So the Hebrews came from the descendants of Abraham. ஏனா வசனம் இதனுடைய நிருபத்துக்கு முதல் ஆரம்பமே இதை யார் எழுதினார்கள் என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்படவில்லை. So in the beginning we don't see much information about who wrote this. ஆனால் இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று இந்த நிருபம் சொல்லப்பட்டிருக்கிறது. But this chapter clearly says to whom it has been given. எபிரேயருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. It has been written to the Hebrews. எபிரேயர் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமின் சந்ததியிலே வந்ததான அந்த நபர்கள். ஏன்னா ஆபிரகாம் ஒரு அலைந்து திரிகிற நபராக இருந்தார். ஈசாக்கும் அப்படி கூடாரங்களில் குடியிருந்தார். யாக்கோபும் அப்படி இருந்தார். அவர்களுடைய சந்ததியில் வந்ததான எபிரேயர்களாக இருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததான அந்த நபர்களுக்கு எழுதப்பட்டதான நிருபமாம். So Abraham, Isaac and Jacob, they were wanderers in this world, and to their descendants this epistle has been given. இப்பொழுது நாம் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். So let's move to first chapter. முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம். First chapter 1 verse 1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், God who at sundry times and diverse manners spake in past unto the fathers by the prophets. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். God who at sundry times and in diverse manners spake in time past unto the fathers by the prophets. அப்ப பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே, அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக வருவதற்கு முன்பது தேவன் மனுஷனோடு பேசியிருக்கிறார். அதை எப்படி பேசியிருக்கிறார்? So in the Old Testaments, before Jesus Christ came to this world as a man, the Lord had spoken with man. எப்படி பேசியிருக்கிறார்? How had he spoke? அதேதான் இங்கே வசனம் சொல்லுகிறது, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசியிருக்கிறார். How did he speak? He spoke unto them through prophets. தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்ம வேதத்துல பார்க்கும்போது மோசேயின் மூலமாக ஆண்டவர் எரிகிற அந்த பர்னிங் புஷ், அந்த முட்செடியின் மூலமாக தேவன் மோசேயின் இடத்தில் பேசினார். How did he speak to people in the Old Testament by Moses in the burning bush? தீர்க்கதரிசிகளின் மூலமாக வெளிப்படுத்தி இப்படியாக ஜனங்களை தேவன் ஆயத்தப்படுத்தினார், ஜனங்களை தேவன் சீர்திருத்தினார், ஆசீர்வதித்தார். Next we see through prophet Amos, through prophet Hosea, the Lord spoke the desire of his own heart. By this way he led them and he prepared them. இரண்டாவது வசனம் சொல்கிறது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்.
Verse 2, hath in these last days spoken unto us by his Son. ஆனா இப்பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எப்படி பேசுகிறார்? But now how does God speak to us? பிதாவாகிய தேவன் இப்பொழுது நம்மிடத்தில் எப்படி பேசுகிறார்? How the Lord Father speak to us today? தமது குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். Through his Son he is speaking to us. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். Through Jesus Christ he is speaking நம்ம எல்லாம் to சொல்லுமா us. இயேசு கிறிஸ்து மூலமாக இப்போது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். Let's all confess, through Jesus Christ he is speaking to me. அவரை அனுப்பி அவர் மூலமாக மனுஷர்களோடு தேவன் பேசுகிறார். By sending Jesus Christ, through Christ he is speaking to people. அடுத்ததாக இந்த இயேசு கிறிஸ்து யார்? Then who is this Jesus Christ? அதை குறித்து ஒரு அருமையான விவரம் விளக்கமானது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. A beautiful narrative has been given about Jesus Christ here. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். Whom he hath appointed heir of all things, by whom also he made the world. இயேசு கிறிஸ்து யார்? Who is Jesus Christ? அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. He is the heir of all things. எல்லாவற்றிற்கும் அவர் சுதந்திரவாளி. He is the heir of all things. ஆண்டவர் அவரை சுதந்திரவாளியாக மாற்றி அவரை கொண்டு உலகங்களை அவர் உண்டாக்கி இருக்கிறார். God made him an heir, and by him he made the whole world. உலகம் என்று சொல்லப்படவில்லை, உலகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The term used here is worlds in plural. அப்படியானால் தேவன் உலகங்களை இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் உண்டாக்கி இருக்கிறார். So the Lord Father had made the worlds through Jesus Christ. மூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், who being the brightness of his glory and the express image of his person, and upholding all things by the word of his power. இயேசு கிறிஸ்து யார்? Who is Jesus Christ? இரண்டாவது வசனத்திலே நாம் வாசித்தோம், இயேசு கிறிஸ்து யார்? In second verse we read, who is Jesus Christ? அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. He is the heir of all things. எல்லாவற்றிற்கும் அவர்தான் சுதந்திரவாளி. He is the heir of all things. அவரை கொண்டு உலகங்கள் உண்டாக்கப்பட்டன. Through him, by him the worlds were made. மூன்றாவது வசனத்திலே வாசிக்கும், இந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமாக இருக்கிறார். Next we read in verse 3, being the brightness of his glory. இயேசு கிறிஸ்து யார்? Who is Jesus Christ? அவர் பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசம். He is the brightness of the Father's glory. பிலிப்பு போய் கேட்டார், இயேசுவினிடத்தில், ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காட்டும். Philip went and asked Jesus, Jesus, show the Father unto us. உடனே ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார்? What did Jesus reply? பிலிப்புவே, நீ என்னை விசுவாசிக்கவில்லையா? He asked Philip, don't you believe me? பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? Didn't you believe that I am in Father and the Father is in me? பிதாவாகிய தேவனுடைய சகல அந்த மகிமையும் அவருக்குள்ளாக அந்த பிரகாசமே இயேசு கிறிஸ்து தான். So the brightness of the Father's glory is Jesus Christ himself. இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் எதை நாம் அறிகிறோம்? பிதாவாகிய தேவனுடைய மகிமையை நாம் அறிகிறோம். If you have known Jesus Christ, you should have known the brightness of his glory. இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவதின் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய மகிமையவே நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். By knowing Jesus Christ, you are knowing the brightness of the Father's glory. அவருடைய பிரகாசம், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு மனுஷன் வரும்பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது. When a person comes to Jesus Christ, his life becomes bright. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றுகிறார். ஏன்னா அவரே இயேசு கிறிஸ்து மகிமையின் பிரகாசமாக இருக்கிறார். Because he is the brightness of the Father's glory, when people come to him, he changes his life. யாரெல்லாம் இயேசுவினிடத்தில் வருகிறார்களோ, those who come in contact with Jesus, இயேசுவோடு கூட வருகிறதான நபர்கள் அவருடைய மகிமையின் பிரகாசத்தினாலே மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். So those who are coming in contact with Jesus, they are getting changed by the brightness of the Father's glory in him. அடுத்ததாக வாசிக்கிறோம், அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். And then we read the express image of his person. பிதா எப்படி இருக்கிறாரோ, பிதா எப்படி இருக்கிறாரோ அப்படியே இயேசு கிறிஸ்து. How the Father is, exactly the same image Jesus has. அவருடைய தன்மையின் சொரூபம் அப்படினா, நீங்க பிதாவை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, அந்த அளவுக்கு அப்படியே பிதாவினுடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். If you see the Father, you see Jesus. They match in exact image. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், upholding all things by the word of his power. அடுத்ததாக வாசிக்கிறோம், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்கிக் கொண்டிருக்கிறார். Next we read, all things he is holding by his power. எல்லாவற்றையும் சர்வத்தையும் என்று சொல்லும்போது நீங்கள் பார்க்கிறதான ஆகாயம், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், மனிதர்கள், அல்லாவிட்டால் அந்த உண்டாக்கப்பட்டதான சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாராம்? தம்முடைய வல்லமையுள்ள
வசனத்தினாலே தாங்குகிறார். So all things here means the cloud, the heaven, the sky, the sun, all created beings he is upholding by the word of his power. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா ஒரு பெரிய சமுத்திரமே உருவாகிவிடும். இல்லாவிட்டால் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொன்னார்னா அடுத்த ஒரு புதிய கோளை கூட புதிதாக உருவாகிவிடும். If the Lord says command something, even a new ocean can be created and any new thing can be created. எல்லாமே அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். Everything is holding by the word of his power. நாமும் அந்த உலகத்துக்குள்ளாக தான் இருக்கிறோம். We are inside this அப்ப world. நீங்கெல்லாம் எப்படி தாங்கப்படுகிறீர்கள்? So how you are upheld? அவருடைய வார்த்தையினாலே. By his word. சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்த சகலவற்றையும் அவர் வார்த்தையினால் தாங்கிக் கொண்டிருக்கிறார். He is upholding everything that he has created by his word. இந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொண்டுவோமானால் விசுவாசம் நமக்கு உண்டாகும். If we understand this word, we will get faith. அதனால தான் வசனம் சொல்லுகிறது in him we live and move and have our being. அவருக்குள் நாம் அசைகிறோம், பிழைக்கிறோம், நடமாடுகிறோம். So the word says in him we live, move and have our being. அது ஆண்டவர் கொடுத்ததான வெளிப்பாடு. This is the revelation which God gave.